Hi friends, welcome to Streetly Tech channel. நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம ஜிபே ஓபன் பண்ணி அதுல பேங்க் அக்கவுண்ட் ஆட் பண்ணும்போது பேங்க் அக்கவுண்ட் வந்து ஆட் ஆகாம இந்த மாதிரி சம் எரர்ஸ் வந்து ஷோ ஆச்சுன்னா இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றது எப்படின்னா நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் செய்து ஆல்ங்கிற ஆப்ஷனையும் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய யூஸ்ஃபுல் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, நீங்க ஜிபே ஓபன் பண்ணும்போது நீங்க பேங்க்ல வந்து என்ன மொபைல் நம்பர் கொடுத்திருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை வந்து உங்க மொபைல்ல போட்டிருக்கீங்களான்னு ஒண்ணு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, மெசேஜ் சென்ட் ஆகுறதுக்காவது மினிமம் பேலன்ஸ் வந்து இந்த சிம்ல இருக்கான்னு ஒண்ணு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட் என்னன்னா, ஜிபேல வந்து பேங்க் அக்கவுண்ட் ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி எரர் ஷோ ஆச்சுன்னா உங்க அக்கவுண்ட் வந்து மைனர் ஸ்டேட்டஸ்ல தான் இருக்குது, இன்னும் மேஜர் ஸ்டேட்டஸுக்கு வந்து சேஞ்ச் ஆகலன்னு அர்த்தம். அதாவது நீங்க வந்து 18 வயசுக்கு முன்னாடியே நீங்க வந்து அக்கவுண்ட் ஓபன் பண்ணிருப்பீங்க. அப்போ உங்க வந்து அக்கவுண்ட் வந்து மைனர் ஸ்டேட்டஸ்ல இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு 19 வயசு இல்லைன்னா அதுக்கு மேலும் ஆகலாம். இப்போ வந்து நீங்க ஜிபே ஓபன் பண்ணும்போது அதுல பேங்க் அக்கவுண்ட் ஆட் பண்ணும்போது பேங்க் அக்கவுண்ட் வந்து ஆட் ஆகாது. ஏன்னா உங்க ஸ்டேட்டஸ் வந்து மைனர் ஸ்டேட்டஸ்ல இருக்கு, அத வந்து இன்னும் மேஜர் ஸ்டேட்டஸுக்கு சேஞ்ச் ஆகல. சோ நீங்க வந்து பேங்க்ல போய் உங்க அக்கவுண்ட வந்து மைனர் ஸ்டேட்டஸ்ல இருக்கிறத மேஜர் ஸ்டேட்டஸுக்கு வந்து சேஞ்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அக்கவுண்ட் வந்து ஆட் ஆகும். இதுக்கு வந்து மேஜர் ஸ்டேட்டஸா மாத்துறதுக்கு ஒரு டாக்குமெண்டோ உங்க லேட்டஸ்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உடனடியா மைனர் ஸ்டேட்டஸ்ல இருக்கிறத மேஜர் ஸ்டேட்டஸ்க்கு வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து பேங்க் அக்கவுண்ட் ஆட் பண்ணும்போது ஈஸியா ஆட் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து ஜிபேல பேங்க் அக்கவுண்ட் ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி எரர் வந்து ஷோ ஆச்சுன்னா இந்த மொபைல் நம்பர் தான் உங்க பேங்க்ல வந்து கொடுத்திருக்கீங்களான்னு ஒண்ணு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, நீங்க ஜிபேல பேங்க் அக்கவுண்ட் வந்து ஆட் பண்ணும்போது மெசேஜ் எதுவும் சென்ட் ஆகாம டிலே ஆச்சுன்னா நம்ம வந்து திரும்ப அக்கவுண்ட் ஆட் பண்ண ட்ரை பண்ணுவோம் தானே. அப்படி அக்கவுண்ட் ஆட் பண்ண ட்ரை பண்ணும்போது இந்த எரர் வந்து ஷோ ஆகும். இந்த மாதிரி எரர் வந்து ஷோ ஆச்சுன்னா நீங்க 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ட்ரை பண்ணி பாருங்க, ஜிபேல வந்து பேங்க் அக்கவுண்ட் ஆட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்னன்னா, ஒரே பேங்க்ல 2 அக்கவுண்ட்டுக்கும் ஒரே நம்பர் கொடுத்திருந்தாலும் இந்த ஜிபேல வந்து பேங்க் அக்கவுண்ட் ஆட் ஆகாம இந்த மாதிரி எரர் வந்து ஷோ ஆகும். இந்த மாதிரி எரர் வந்து ஷோ ஆச்சுன்னா நீங்க வந்து பேங்க்குக்கு போய் 2 அக்கவுண்ட்டுக்கும் தனித்தனி மொபைல் நம்பர் கொடுத்தாலே இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.